அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோஸ் போட வந்திருக்கேன். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இதுவும் ஒரு நல்ல தலைப்பாக தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, சில பேருக்கு பழக்கம் இருக்கும். நம்மில் பல பேருக்கு இருக்கும். ஏன் நமக்கே அப்பப்போ அந்த ஒரு பழக்கம் வந்து வந்து போகும். என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும், இவர்கள் என்ன நினைப்பார்களோ, அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எப்போதுமே மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம செய்றத பத்தி அப்படிங்கிற ஒரு ஆ நிலைமைக்கு போயிர்றோம். யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அது எப்படி வருதுன்னே தெரியல. யோசிச்சு பார்த்தா, நம்மளோட லைஃப் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளோட சிச்சுவேஷன் என்ன? என்ன மாதிரி சூழ்நிலையில நம்மளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு? நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை? எதெல்லாம் தேவையில்ல? என்ன பண்ணணும்? என்ன செய்யணுங்கிறது நம்ம முடிவெடுக்கிறோம். அப்போ திடீரென்று ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துரும். இவங்க என்ன நினைப்பாங்களோ? அவங்க என்ன நினைப்பாங்களோ? அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் இடத்துல இருக்கு. அதுவும் அதிகப்படியா இருக்கு. செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் இந்த நபர் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சுன்னா, தயவு செய்து அந்த தன்மையை இந்த நொடியே மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த பழக்கம் நமக்கு வேணாம். இது வந்து நமக்கு தேவையில்லாத நிறைய கஷ்டங்களை நமக்கு கொண்டு வரும். யோசிச்சு பாருங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கு. எதையோ நோக்கி நம்ம பயணப்பட்டுட்டே இருக்கோம். எதை நோக்கி அப்படின்னா, நம்மளுடைய இறுதி அந்த முடிவை நோக்கி நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வேற வேறமான சிச்சுவேஷன் நம்மளுக்கு லைஃப்ல கிடைக்குது. நம்மளுடைய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் வேற வேற. நமக்கு அமைந்த உறவுகள் எல்லாம் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி. நம்ம கடந்து வர சூழ்நிலைகள் வந்து பல நேரம் கஷ்டமாகவும், சில நேரம் சுலபமாகவும் இருக்கு. அப்படிதான் சொல்லணும் உண்மையா. ஸோ அப்போ நாம ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் உள்ளது நல்லது, கெட்டது அதை நல்லா யோசித்து நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அது சரிதான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்கவே வேண்டாம். ஏண்டா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அவங்க பாயிண்ட்டுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு மாதிரி விஷயங்களை நினைத்து கொள்வார்கள். உண்மை நிலை அறிந்த மக்கள் அப்படிங்கிறத ஒரு சம்பவத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய மனிதர்களில் ரொம்ப குறைவாக இருப்பாங்க. சில பேர் கதைகளை புனையக்கூடிய மனிதர்கள் ரொம்ப நிறைய பார்க்கலாம் இருப்பாங்க. சில பேர் தான் தழுவி வர அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால் பலவிதமாக பேச்சுக்கள் போகும். என்னதான் நம்ம செஞ்சாலும் என்னதான் பண்ணாலும் இந்த மனிதர்கள் வந்து மனிதர்களுடைய தன்மை, அந்த தன்மை நமக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா நாம் சிறந்த மனிதர்களில் வருவோம் கண்டிப்பாக. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது யாரோட லைஃப்லையாவது எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தவறாக போயிடுச்சுன்னா அதை விமர்சிக்கணும். இல்லை சரியாகவே இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்று விமர்சிக்கணும் அப்படின்ட்டு மனுஷங்க வந்து கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஏதாவது ஒன்று யூகம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்திற்கும் இவர்கள் என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன நினைப்பார்கள், இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி நம்மளை விட்டு போயிடணும். எப்போதுமே அந்த தன்மை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது நமக்கு நல்லதில்லை. இருக்கலாம், சில நேரங்களில் இருக்கலாம். சில நேரத்தில் கொஞ்சம் டஃப்பாக கொஞ்சம் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் லைஃப்பில். அப்போ நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர்கள். ஸோ அதில் அவங்க ஏதாவது பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவால். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஆகுமோ, அந்த மாதிரி ஆகுமோ, இவங்க இப்படி சொல்லுவாங்களோ, இது இந்த மாதிரி முடிந்து விடுமோ அப்படி யோசிக்கலாம். சும்மா எல்லா விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை வளர்த்துக்கிட்டே வரக்கூடாது. இது ஒரு நோய். கண்டிப்பாக இது ஒரு நோய் மாதிரி தான். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இல்லை அந்த இடத்துலண்டா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. நாமளே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் தீர்மானமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல், இதை எடுத்தால் இப்படி ஆகிடுமோ, அதை எடுத்தால் அப்படி ஆகிடுமோ, இதை எடுத்தால் இவங்க இப்படி நினைப்பாங்களோ, அதை எடுத்தால் அவங்க அப்படி நினைப்பாங்களோ, இந்த மாதிரி சொல்லுவோமோ, அந்த மக்கள் இந்த மாதிரி பேசுவாங்களோ, அப்படியெல்லாம் குழப்பம் ஏன் வருது அப்படின்னா, நம்மளுடைய முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருது. நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதோ நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சூழ்நிலை அதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சால் நாம் அந்த சுச்சுவேஷனில் ஓரளவு சர்வைவ் ஆகலாம், பிழைத்து கொள்ளலாம். இல்லை எதுனா ஒரு கஷ்டம் நீங்கும், ஏதோ ஒன்று
என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த அந்த முடிவை நல்லா யோசித்து இதுதான் சரி, ஆனால் இந்த முடிவை எடுத்தால் என்ன நபர் இப்படி தான் பேசுவாங்க, இவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு வரும்போது நமக்கு இது சரிதான் அப்படின்னு பட்டுடுச்சு அப்படின்னா தயவுசெய்து தாராளமாக அந்த முடிவை எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கலாம். என்ன அப்படின்னா என்ன நடந்தாலும் மனிதர்கள் பேசுவாங்க, அது மனிதர்களோட இயல்பு. சில பேர் தான் தன்னுடைய நாவை வந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய மனிதர்கள். பல பேருக்கு எப்படி இருக்கும்டா ஒப்பீனியன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாம் ஒரு விஷயத்துக்காக செஞ்சுருப்போம், சொல்லியிருப்போம், அதற்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி வேறு மாதிரி ஏதாவது பேசுவாங்க. இது மனிதர்களுடைய இயல்பு. ஸோ ஒரு விஷயத்துக்கும் இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு அப்படியே நினச்சிட்டு போயிட்டே இருக்கா லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக இதே ஒரு குழப்பத்திலேயே வேஸ்ட்டாக போயிடும். அட்லீஸ்ட் ரொம்ப முக்கியமான சூழ்நிலைகளையாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கக்கூடிய அந்த தன்மையை நமக்கு வளர்த்துருக்கணும். அப்போது அந்த என்ன பேசுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள், அந்த நினைப்பு நமக்கு வரவே கூடாது. வந்தாலும் அப்படியே தூக்கி போட்டுடணும். இது பல நேரங்களில் நமக்கு தோல்வியை தான் கொண்டு வரும். இந்த மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது நம்மளால ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு பயன் அளிக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். இது ஒரு நோய், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அந்த எண்ணம் இல்லாமல் இருப்பது சிறந்தது. நான் 2 விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன். முதல் விஷயம் இது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை மையமாக வச்சு நான் பேசுகிறேன். அதாவது வந்து 2வது விஷயம், இப்போ நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆசை இருக்கும் லைஃப்பில். ஸோ அந்த ஆசை என்ன மாதிரியான ஆசை, அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஆசை வந்து சரியானதாக இருக்குதா, நம்மளை தவறான வழியில் செல்லக்கூடிய ஆசையாக அது இருந்துடக்கூடாது. அது நம்மையும் அழைக்கும், நம்மை சார்ந்தவர்களை அழைக்கும், இன்னும் எவ்வளோ பேருக்கு அழிவை கொடுக்கும், வாழ்க்கையில் நிம்மதி போகும். ஸோ ஆசை என்று வரும்போது அது நல்ல ஆசையாக இருக்க வேண்டும். சரி, ஓகே. இப்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது, அதை நிறைவேற்றுவதற்காக நம்ம லைஃப்பில் வந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு லிமிட் வைங்க, ஒரு செட் எ லிமிட், ஏதாவது ஒரு லிமிட் வைக்கணும். உதாரணத்துக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அப்பா அம்மா ஆசைப்பட்றாங்க, நீ வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியே அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய நல்லா படிக்கக்கூடிய குழந்தையா இருக்குது, நல்லா ஸ்கோர் பண்ணுது. ஸோ அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம பிள்ளைய வந்து நம்ம மெடிக்கல் லைனில் கொண்டு வந்துடலாம், அவனை இல்லை அவளை ஏதோ ஒரு டாக்டராக ஆக்கிடலான்னு அவங்க கனவு கண்டுறாங்க. அந்த ஆசையை சொல்லி சொல்லி அந்த குழந்தைக்கு வளர்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த குழந்தையும் வந்து அதே ஆசையோடையே வளருது, அது கனவாயிடுச்சு. ஸோ இப்போ காலம் ஓடுது. ஒரு நிலைமைக்கு வந்து அந்த மெடிக்கல் ஸ்கூலு காலேஜ் போகிறதுக்காண்டி ஸ்கூலை முடித்து நல்லா ஸ்கோர் பண்ணி காலேஜ் போகுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் அந்த நீட் எக்ஸாமினேஷன்லாம் இருக்குது. ஸோ ஒரு வேளை நினைத்தது அந்த மெடிக்கல் லைன் அது கிடைக்கல. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத விட அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும், இத்தனை வருட கால கனவு. ஸோ அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கனவுகள் வாழ்க்கையில் இருக்கலாம், ஆசைகள் இருக்கலாம், லட்சியங்கள் இருக்கலாம். ஸோ ஒரு லிமிட்டில் நம்மளுக்கு அது இல்லை, அது நம்மளுக்கு கிடைக்க போகிறது இல்லை, போராடலாம், தப்பு இல்லை, அதுக்காக போராடுறதுக்கும் டைம் இருக்கணும். டைம் எடுத்துக்கிட்டே இருந்து ஒரு லெவலுக்கு வந்ததோட அதை ஸ்டாப் பண்ணி இல்லை நம்மளுக்கு இது இல்லை அப்படிங்கிறத நம்ம மனசு வந்து அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது மெடிக்கல் லைன் கிடைக்கல, எதிர்பார்த்த மாதிரி ஆழ முடியலன்னா அதுலேயே வேறு என்னவாக ஆகலாம், அடுத்ததுக்கு போகிறதுக்கும் அந்த குழந்தைய தயார் பண்ணி வளர்த்துருக்கணும். இது இல்லைண்டா உன் லைஃபே முடிஞ்சு போச்சு, இது இல்லைண்டா உன் கனவு செத்து போச்சு, உன்னுடைய எதிர்காலம் அவ்வளவுதான், நீ ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் வர அளவுக்கு குழந்தைங்களை கொண்டு வரக்கூடாது. நீ இதில் தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ பிள்ளைங்களுக்கு நினச்சது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்ததை எடுத்துக்கொள்ள, ஓகே அல்ஹம்துலில்லா, இது எனக்கு ஆசைப்பட்டேன், எவ்வளதோ அதற்கு போராடினேன், எனக்கு அது கிடைக்கல. ஸோ ஒருவேளை எனக்கு அது சிறந்ததாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ எனக்கு இது கிடைச்சிருக்கு, கிடைத்ததில் நான் வந்து சிறப்பாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி அதை ஏற்படுத்திக்கணும். அதாவது தோல்விகள் வரும், தொடர்ந்து தோல்விகள் நிறைய வரும், அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும். இடையில வெற்றிகளும் வரும். சில நேரம் சிறிய வெற்றிகளை எதிர்பார்க்கும் போது மிகப்பெரிய சர்ப்ரைசஸ், பெரிய வெற்றிகளும் வாழ்க்கையில் வரும். அதை எதிர்கொள்கிறோம் இல்லையா, தயாராக இருக்கிறோம், ரொம்ப ஹாப்பியாக அதை வெல்கம் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம கனவுகள் வந்து பலிக்காமல் போகலாம். அப்போது அதை விட சிறந்ததா ஏதோ ஒன்று நமக்காக காத்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா, நான் ஒரு பேச்சுக்காக சொல்லலை,
நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாம ஒன்றை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து நினைச்சது கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒன்று நமக்காக வருங்காலத்தில் இறைவன் பாதுகாத்து வைத்திருக்கிறான். சிறந்தது நமக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அதை நோக்கியது நம்மளுடைய பயணமாக இருக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்டை வளர்த்து கொள்ளும் போது கண்டிப்பாக சொல்கிறேன், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒன்று. அந்த இழந்தோம் இல்லையா, நம்ம கவலைப்பட்டோம் இல்லையா, கனவுகள் பலிக்கவில்லை என்று சோர்ந்தோம் இல்லையா, ஸோ அதற்காக அதை ஏற்றுக்கொண்டதற்காக ஏதேனும் ஒரு பரிசு நமக்காக காத்து கொண்டு தான் இருக்கும். இல்லை அப்படி என்றால் நம்ம எடுத்துக்கொண்டது இதற்கு பதிலாக இன்னொன்று நம்ம சூஸ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு பெட்டர் லைஃப் இருக்கும். ஸோ நம்ம அந்த யோசிப்போம். ஸோ ஒருவேளை அதை சூஸ் பண்ணி இருந்தா, நம்ம நினச்சது போல் அது நடந்திருந்தா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு அழகான லைஃப் இல்லாமல் போயிருக்குமோ அப்படின்னு கூட சில நேரங்களில் நமக்கு தோணும். ஸோ என்ன எதிர்காலம் நமக்காக வச்சுட்டு இருக்கு நமக்கு தெரியாது, நம்ம படைத்தவனுக்கு தான் தெரியும். ஸோ ஏன் லைஃப்பில் இது ஏன் நடக்குது, இந்த மாதிரி நடக்குது, ஏன் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை, அப்படியே நம்ம இவ்வளோ கனவு கண்டோமே, இதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டோமே, இது இல்லாமல் போய்விடுச்சு அப்படிங்கிற ஒரு விரக்தி அடையக்கூடிய மனம் வந்துருச்சு அப்படின்னா அது ஆபத்து. தெரியும், பார்த்துருப்பீங்க பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த நீட்டோட ஆரம்ப காலத்துல எல்லாம் குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு வந்து மன உளைச்சலாகி மரணங்கள் தற்கொலைகள்லாம் ஏற்பட்டது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து இந்த நீட்டை வச்சு சொன்னேன். இந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் சின்ன வயசு குழந்தைங்கன்னு இல்லை, பெருசாக நல்லா மெச்சூர்டாக இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட அப்படியே ஒரு விரக்தி அடைந்த ஒரு நிலைக்கு போகிறாங்க, இல்லை எதனா ஒன்று செஞ்சு கொள்கிறாங்க. ஸோ ஆசைப்பட்டது அது கிடைக்கவில்லை. சில பேருக்கு சில மனிதர்கள் ஆசைப்படுறாங்க திருமணம் செய்து கொள்ள, அவர்கள் கிடைக்கவில்லை என்றதோட உடனே இந்த லைஃப் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படியா? ஸோ அதனால் பாதிப்பு அடைய போவது யார்? இதையெல்லாம் யோசித்து பார்க்கணும். ஸோ ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு கொள்ள ரொம்ப போராடுறான், அது நடக்கவில்லை. வேறு ஒரு திருமணம் வேறு ஒரு பெண்ணை ஆகுது. அப்படிங்கும்போது கஷ்டம்தான். பிடித்திருந்தால் திருமணம் செஞ்சு கொள்ளணும், இல்லை என்றால் அடுத்த முடிவு என்ன, கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொள்ளணும். பிடித்தவர்கள் கிடைக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். இல்லை திருமணம் செய்து கொள்ளலாமா, திருமணம் செய்து கொள்ளாமல் கொஞ்சம் அமைதியாக நம்மளே இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள் கொண்டு போகணும் வலிசி. அது இல்லை என்றால் நம்மளோட லைஃப்பை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கக்கூடாது. எவ்வளோ நியூஸில் பார்க்குறோம், கஷ்டப்பட்டு பெற்றவங்க வளர்த்து இருந்திருப்பாங்க, ஆனால் பிள்ளைங்க எதுனா ஒன்று ஆசைப்பட்டு இல்லை யாராவது ஒருத்தர் ஆசைப்பட்டு ஸோ அது கிடைக்கல அப்படின்றதோட இவங்க லைஃப்பை முடிச்சுக்கும் போது, அப்போ அந்த அவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு வளர்த்து 1000 ஆசைகளோடு வந்த அந்த பேரண்ட்ஸோட நிலைமை, அந்த நெருக்கமாக பாசமாக உள்ள அத்தனை மனிதர்களுடைய நிலைமை எல்லாமே பரவலாக காலத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சில செய்திகளை பார்க்கும்போது ஏன்டா நியூஸ் பார்க்குறோம், இப்போல்லாம் வந்து நியூஸ் சேனலில் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு தோணுது, எதுக்காக நியூஸ் பார்க்கணும், ஒரு நல்ல செய்தி கூட இல்லை அப்படின்னு. ஆனால் நான் உற்று நோக்கி நம்ம பார்க்கும்போது தெரியுது, நம்ம ரொம்ப பலகீனமாக இருந்துகிட்டு இருக்கோம் மனதளவில். உடல் அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு கூட எந்த அளவுக்கு மனதளவில் ஒரு பலகீனம் இருக்குது. ஸோ அப்படி என்ன ஒரு ஆசை அப்படி என்ன ஒரு அந்த ஆசை, அந்த நஃப்ஸ் அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இல்லைன்னா அது நம்மளை கண்ட்ரோலில் எடுத்துக்கும். எதுக்குமே ஒரு லிமிட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம இதை ஆசைப்படுறோம், நம்மளுடைய எதிர்காலம் இப்படி இருக்குதுன்னு ஆசைப்படுறோம், நம்ம எதிர்பார்க்குறது எல்லாமே அப்படியே நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம முயற்சி எடுத்தாலோ இல்லை முயற்சிகள் எடுக்கவில்லை என்றாலும் சொன்னால் கூட நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் அப்படியே நடந்துருச்சு அப்படின்னா இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறதையே நம்ம மறந்துடுவோம் இல்லையா? ஏன்னா கண்ட்ரோல் அவனிடத்துல இருக்குது. 1000 விஷயங்களை நம்ம ஆசைப்படலாம், 1000 விஷயங்களுக்காக நம்ம போராடலாம். அது இல்லை என்று தெரியும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மெயின் விஷயம் வாழணும். தொடர்ந்து நம்மளோட லைஃப்பில் வந்து வரக்கூடியது எல்லா நாளும் பொன்னாளாக இருக்கணும்னு எல்லாருடைய ஆசையும் தான். ஆனால் எல்லா நாளும் அப்படி இருக்கிறது கிடையவே கிடையாது. பெரும்பாலான நாட்கள் வந்து எல்லாருக்குமே, எல்லா விதமான மக்களுக்குமே சரி, எந்த வித்தியாசமும் கிடையாது, போராட்டமாக தான் இருக்கும். சில பேரோட போராட்டங்கள் பெரிய அளவில் வெளியில் தெரியும், சில பேரோட போராட்டங்கள் தெரியாது. லைஃப்பில் ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த விஷயம், அந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த விஷயம். ஸோ வரக்கூடிய லைஃப்பில் வரக்கூடிய விஷயங்களை நாம் சேலஞ்சாக எடுத்துக்கணும். ஸோ ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு இது வந்திருக்கா, ஸோ இதில் எப்படி நம்ம போராடி இதை விட்டு வெளியில் வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஸோ எதுக்கெடுத்தாலும் ஒரு தைரியம் இழந்த மக்களாக, ஒரு கோழையாக இருப்பது என்ன சொல்வது, கோழைன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ கோழையாக இருப்பது நாமளே ரொம்பவே தாழ்த்தி கொள்கிற நிலைமை அது. ஸோ எல்லா விஷயத்துலேயுமே இதுக்கு மையமாக இருப்பது பயம்.
அந்த பயம்ங்கிறது நம்மளோட லைஃப்பில் விட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தள்ளி வைக்கணும். இன்னொன்று வந்து ஓவரான எமோஷன்ஸ், எதுக்கு எடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக எமோஷன் ஆகுறது. நினைச்சது கிடைச்ச தீரணும், கிடைக்கவில்லை என்றால் எனக்கு இந்த லைஃபே வானா அப்படின்னு முடிவு எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். வாழ நினைத்தால் எப்படியும் வாழலாம் இல்லையா? ஸோ நாம் நினைக்கிறது நல்லதாக தான் இருக்கும், சரியாக தான் இருக்கும். நாம் எடுத்த முடிவு தான் கரெக்டு என்றைக்குமே. நம்மளுக்கு ஒரு ஆசை மனசில் வந்துருச்சு இல்லை, அப்போ அதை நிறைவேறினா மட்டும்தான் நம்ம நல்லபடியாக இருப்போம், இல்லைன்றா நம்ம நல்லா இருக்க மாட்டோம். இது நம்மளோட கனவு லட்சியம் அப்படின்னு ரொம்பவும் வைராக்கியத்தோடு இருக்கக்கூடாது. ஆனால் கனவுகளும் லட்சியங்களும் வாழ்க்கையில் இருக்கணும். நல்லதாக தேர்ந்தெடுத்து நல்ல கனவுகளும் வாழ்க்கையில் லட்சியங்களும் இருப்பது மிக சிறந்த விஷயம். அதில் பல பேர் வெற்றி கொண்டிருக்காங்க, சில பேர் ஆரம்ப கட்டத்திலே வெற்றி கொண்டிருக்காங்க, பல பேர் வந்து பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்து போராடி வெற்றி பெற்றிருக்காங்க. சில பேருக்கு கிடைக்காமல் போயிருக்கு, ஆனால் காலம் கழித்து அதை விட சிறந்ததை கண்டிப்பாக பெற்றிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நாம் எதிர்பார்க்குறோம், நாம் ஆசைப்படுறோம், நாம் போராடுறோம், ஆனால் லைஃப் நம்மளுக்கு என்ன வச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டே போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு சில பாகங்களை படிக்கும் போது நாமளே அந்த ஸ்டோரியில் ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் மேற்கொண்டு பக்கங்களை திருப்பிக்கிட்டே போகும்போது முன்னாடி நம்ம என்ன படித்தோமோ அதற்கு நேர்மறையான சில விஷயங்கள் வந்து அப்படியே எண்டிங் கூட மாறும். ஸோ அப்போ நம்ம நினைப்போம், நம்ம இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சா திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வந்து இந்த மாதிரி நினைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி லைஃப்பில் ஏன் ஒரு ட்விஸ்ட் வரக்கூடாது? அந்த ட்விஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஏன் லைஃப்பில் கொண்டு வரக்கூடாது? அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசு ஆளுங்க வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னாதான் நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம், சீரியஸாக ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அது கிடைக்கவில்லை அப்படின்னால் அதுக்காக போராடு. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கணும். முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுத்த விஷயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கணும். சில பேர் வந்து தவறான ஒரு சாய்ஸை பிடிச்சிக்கிட்டு அதில் நான் சாதிப்பேன் சாதிப்பேன் சாதிப்பேன்னு நிற்பாங்க. தொடர் தோல்விகளை தழுவி கொண்டு வருவாங்க. அது ஒரு பாயிண்டில் காட்டிடும், உனக்கு இது உகந்தது இல்லை, இதை விட்டு நீ நகரு அப்படின்னு காட்டும். அப்போ கூட அதை புரிந்து கொள்ளாமல் அதையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு அதனால் பலவிதமான இன்னல்களில் மாட்டிக்கொள்வாங்க. புத்திசாலி வேணும், சிந்திக்கணும். எதுக்குமே ஒரு டைம் லிமிட், ஒரு அவகாசம் மாதிரி வைக்கணும். ஸோ இது அளவுக்கு முடியவில்லை என்றால் இதற்கு காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் பெட்டராக என்ன இருக்குது, நம்ம அதை சூஸ் பண்ணி அதில் நம்ம நம்பர் 1 ஃபஸ்ட்டாக வர்றதுக்கு நாம் முயற்சி பண்ணலாம். லைஃப் அழகானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு போனால் என்ன வந்தாலும் லைஃப்பில் நம்மளால் எதிர்கொள்ள முடியும். சோர்ந்து போய் உட்கார மாட்டோம். ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு இதுதான் இப்படி தான் நடக்கணும் இதுதான் நடக்கணும்டா நம்மளோட வாழ்க்கையை நாம் தீர்மானிப்பது கிடையாது. நம்மளோட வாழ்க்கையை அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான், நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது. நம்ம எல்லா விஷயத்தையும் ஆசை தான் படுறோம். நம்மளுக்கு எது ஆசைப்படுற விஷயம் நல்லதா கெட்டதா, அது நடந்தால் என்ன நடக்கும், அது நடக்கலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ன அப்படின்னா லைஃப்பில் மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையும் அப்படியே ஸ்டில் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்றாதீங்க, இவ்வளோதான் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிற்கக்கூடாது. அதாவது இந்த குளத்து தண்ணி குட்டை தண்ணி ஒரே இடத்துல கட்டி கிடக்கும், ஆற்று தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். தான் போகக்கூடிய இடத்த எல்லாத்தையும் செழிப்பாக்கக்கூடிய தன்மை அந்த ஆறுக்கு இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கணும், லைஃப்பில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கும் பலன் கிடைக்கணும், நம்மளை சார்ந்தவங்களுக்கும் பயன் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நபராக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய வாழ்த்துக்களும் கிடைக்கும் வாழ்க்கையில். நம்மளே துவாக்கள் கூட பல பேரோடது நமக்கு கிடைக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னா ஒரே விஷயத்தில் நின்றுடாதீங்க. ஒரே விஷயத்தில் இதுதான் இது இல்லைண்டா என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நின்றா நம்மளை விட முட்டாள் வேறு யாருமே கிடையாது. இது இல்லைண்டா வாட் இஸ் நெக்ஸ்ட், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி வாழ்க்கையில் என்ன ஒரு கஷ்டங்களில் நம்ம மாட்டிக்கிட்டாலும் அதிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு வளர்த்து கொள்ளணும். சில நேரங்களில் தனியாக நம்ம போராடி வெளியே வரலாம், சில நேரங்களில் நமக்கு வேறு சில பல உதவிகள் கிடைக்கணும். ஸோ அந்த உதவிகளை பெற்று அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய முயற்சிகளை எடுக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையிலேருந்தும் வெளியே வரலாம். அப்படியே இப்படி மாட்டிக்கிட்டு திக்கி திளைத்து இவ்வளோதான் இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நினைக்கிறது வந்து நெகட்டிவ் மைண்ட் செட். ஸோ இதுலேயும் ஒரு ஹோப் இருக்குது, நம்ம வெளியில் வரலாம், எந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரலாம். ஸோ இது இல்லை என்றால் நமக்கு அடுத்தது இது இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ்
நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது என்றைக்குமே வாழ்க்கைக்கு நல்லது. ஸோ நான் தெளிவாக சொல்கிறேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கனவை நம்ம வளர்த்து கொள்கிறோம், ஆசைப்படுறோம், அதுக்கு நம்ம குவாலிஃபைடாகவும் இருக்கிறோம், நம்ம பெரிய போராட்டங்களை எதிர்கொள்கிறோம், அப்படி இருந்தும் நம்ம ஆசைப்படுறது கிடைக்கல அப்படிங்கும்போது அது நம்மளுக்கானதே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஒரு ஒரு கால அவகாசம் தான் கொடுக்கணும். அதோட நிறுத்திட்டு அதுக்கு அடுத்தது என்ன, எதில் நம்மளால முடியுமா அதில் நம்ம சாதித்து வாழ்ந்து காட்டணும். ஒருவேளை நாம் எதிர்பார்த்ததோட சிறப்பான லைஃப் நம்ம சூஸ் 2வதாக கிடைச்ச விஷயத்தில் நமக்காக இருக்கலாம். யாருக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஹோப் இருக்கணும். ஹோப் இருந்தாலே வாழ்க்கையை தள்ள முடியும். வாழ்க்கையை யாரும் முடிச்சுக்க நினைக்க மாட்டாங்க. ஹோப் இருந்தாலே நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஆழமாக நினைச்சாலே நம்மளை தள்ளிக்கிட்டே போகலாம். எதிர்பார்க்காத வெற்றிகளும் எதிர்பார்க்காத சந்தோஷங்களும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் காத்துக்கொண்டே இருக்குது. ஒரு மீனின் வயிற்றுக்குள் இருந்த ஒரு நபி யார்? நபி யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த ஒரு மீனின் வயிற்றுக்குள்ள எந்த ஒரு பொருள் போனாலும் செரித்துவிடும், ஆனாலும் அங்கே நாம் உயிர் பிழைப்போம், இறைவன் காப்பாற்றுவான் என்கிற அந்த நம்பிக்கையில் அவர்கள் துவா செய்தார்கள். அனைவருக்கும் தெரிந்த துவா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த துவாவை அதிகம் செய்தார்கள். ஸோ அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்து இறைவன் அவர்களை வரவழைத்தான். அங்கேயே ஹோப் இருக்குதுங்கும் போது நம்மளோட சுச்சுவேஷன் என்ன மாதிரி மாட்டிக்கொண்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மென்டாலிட்டி ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி என்றைக்குமே செட் பண்ணிக்கோங்க. இது இருந்தால் நம்ம ஆசைப்பட்டது இதுதான், இது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு யாருமே வரக்கூடாது. ஸோ இது இல்லை அப்படின்னா, இது இல்லாமல் என்னால் லைஃப்பை கிடைக்க முடியும். ஓகே, நான் இழக்கிறேன், நான் இழந்து விட்டேன். ஸோ இழந்து விட்டாலும் ஓகே, அந்த மெமரிஸோடு என்னால் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதில் என்னால் நல்ல விதமாக என்னால் பண்ண முடியும். அதை நான் ஏற்றுக்கொள்வேன். இதுக்கு அடுத்ததாக உள்ளதை நான் ஏற்றுக்கிறேன். ஸோ லைஃப்பை என்னால் கடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் வாழ்க்கையில் கிடைக்கும். எப்போதுமே அப்படியே ஜாலியாக, எப்போதுமே அப்படியே சிரிப்பாக, நம்மளுக்கு நினச்சதெல்லாம் கிடைச்சிட்டு அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற லைஃப்பை நினச்சா நம்மளோட முட்டாள் யாரும் இல்லை. அப்படி ஒரு லைஃப் கிடைச்சா ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி தான். ஸோ அந்த மாதிரி எப்போதும் எல்லோரும் கிடைக்குதா? கிடைக்காது. ஸோ அதாவது நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் அடுத்தது என்னென்னு பார்க்கணுமே வலிச்சு அதோட லைஃபு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு அதிகமான அந்த ப்ரெஷர் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏதாவது தினமும் ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளை விட்டு கொஞ்சம் வெளியே இந்த மனசை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் தெரியுமா? அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொஞ்சம் செய்ய பழகுங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா நிறைய விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போது லேடிஸ்னு எடுத்துகிட்டா வீட்டில் என்ன தான் ஒர்க் லோடு இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் அதை முடித்தாலுமே அது தினமும் செய்கிற ரொட்டீனான ஒர்க்கு மனசுக்குள்ளே ஒரு களைப்பு இருக்கும், ஒரு டயர்டு இருக்கும். ஸோ என்ன தினமும் செய்கிறது தானே நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, பல பேருக்கு பலவிதமான திறமைகள் இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு திறமையாக இருக்கும். சில லேடிஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, நன்றாக அந்த கலைப்பொருட்கள் செய்வது, அது செஞ்சு அதை வாங்குறாங்களோ யாரும் இல்லையோ, இங்கே விற்கிறாங்களோ இல்லையோ, அதை டிஸ்பிளே பண்ணி வைக்கும்போது ஸோ நம்மளால் இது செய்ய முடிஞ்சு அது பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கும் இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னொன்று அதை செய்யக்கூடிய நேரத்தில் ஆர்வமாக செய்யும் போது பலவிதமான ஸ்ட்ரெஸ் நம்மளை விட்டு போகிறத நம்ம உணர்வோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு சில பேர் நல்லா டைலரிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி சில பேருக்கு டிரைவிங் பிடிக்கும். சில ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் டிரைவிங் பிடிக்கும். ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ சில பேருக்கு நிறைய பேரோட உட்காந்து நல்லா மனம் விட்டு பேசுவது பிடிக்கும். சில பேருக்கு போயிட்டு அந்த பீச்சு அந்த மாதிரி ஒரு நேச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அதை பார்க்குறது பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சில பேருக்கு இந்த மாதிரி விளையாடுறது பிடிக்கும், எந்த ஏஜாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்று பிடிக்கும். பிடித்த விஷயங்களை மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கு செய்வதற்கு பழகுங்கள். ஸோ அந்த மாதிரி ஓவரான ஒரு கன்ஃபியூஷன், ஓவரான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப தலைவலி, நம்மளுக்கு ரொம்ப ஒரு அழுத்தமாக தெரியுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும் அப்படின்னா டூ சம்திங், ஏதாவது பிடிச்சதை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி என்கிட்டேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்
ஸோ டிஸ்பிளேலேயே வச்சுருக்கேன், நான் இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கேன், நான் பேசுகிறேன், பக்கத்துலேயே இருக்கு, நான் காமிக்கிறேன். ஸோ என்னோடய டைமை வந்து என்னதான் வந்து வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாலும் அப்பப்போ எனக்குமே வந்து பலவிதமான நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து வரும் யூஸ்வலாக. ஸோ எனக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி லைஃப்பில் தோணும். ஸோ ரொம்ப எதுவுமே புரியாமல் சில நேரம் ஒரு புரியாத ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படும். அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து காலம் ஆக ஆக வயது ஆக ஆக நிறைய ஏற்படுது. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த பழைய ஒரு விஷயத்தை இப்போ கையில் எடுத்துக்கிட்டேன். அதாவது சின்ன வயசில் இருந்த ஒரு திறமை, இறைவன் கொடுத்தது, அல்லாஹ் சுப்ஹானஹு அருள் புரிந்த ஒரு திறமை. அதையே நம்ம மறுபடியும் இப்போது அதை விட்டிருந்ததை நம்ம அந்த ஃபேமிலி அப்படி இப்படின்னு வரும்போது நம்ம சார்ந்த விஷயங்களை நிறைய விட்டுடுறோம், நிறைய பொறுப்புகள் வரும்போது. ஸோ அதை நம்ம ஏன் இப்போ கொஞ்சம் நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சதுனாலே ஸோ இந்த மாதிரியான சில பெயிண்டிங்ஸ் வந்து இது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பண்ணும்போது வந்து இது ஆக்சுவலி வந்து ஒரு தெரப்பி மாதிரி கூட. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய நேரங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் சந்தோஷமாக கழிகிறத நீங்கள் வந்து உணரலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடித்த விஷயங்களை கொஞ்சம் செய்யுங்க. அப்போ தான் வந்து எப்போதுமே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஓடி ஓடி நம்ம உழைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அழுத்தம், ஒரு ஒரு எரிச்சல் இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து இல்லாமல் போகும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்படியே ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பித்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக உணர்றேன். ஸோ உங்களுடைய திறமை என்ன? ஸோ அதை வந்து நீங்கள் செய்வது மூலியமாக ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உங்களுக்குள்ளார ஒரு கான்ஃபிடென்ட் வரும், நம்மளால் இதெல்லாம் முடியுது அப்படின்ட்டு. ஸோ இதனை பயனளிக்கணும்டா உங்களுக்கு விற்கக்கூடிய பொருட்களாக நீங்கள் தயாரித்தீங்கன்னா அதை ஒரு பிஸ்னஸாக யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் நல்லா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல், மன அழுத்தம் இல்லாமல் எதை வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். ஸோ இதை கொடுத்த இறைவன் எனக்கு இதிலிருந்து வெளியே வருவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பான். என்னுடைய காரியங்களை எனக்கு லேசாக்கி கொடுப்பான். ஸோ இதுலேயே நான் முடங்கிட மாட்டேன், நம்பிக்கை இழக்க மாட்டேன். இது போனால் அப்படி தான் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எதுலேயும் நான் வந்து நிற்க மாட்டேன். ஸோ இது போயிடுச்சு அப்படின்னா வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதையும் நான் பார்ப்பேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடுவேன். இறைவன் என்னை அழைக்கின்ற வரைக்கும் அவன் லைஃப்பை வந்து அழகாக்கி கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாட்களை கடத்திக்கிட்டே வாங்க. அழகான ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமாக ஒரு என்ன சொல்கிறது, எல்லா கவலைகளையும் மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெட்டர் டேஸ் வந்து எல்லாருக்காகவும் அல்லாஹ்வுடைய காத்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த டேஸை நம்ம ரீச் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இறுதியாக இன்னொரு விஷயம், முழுசாக மன நிம்மதியோடு இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா அது இந்த உலகத்தில் எப்போவாது ஏற்படலாம். அது நிரந்தரமாக இருப்பது இந்த வாழ்க்கையில் இல்லை, புரிந்து கொள்ளணும். அது வந்து மறுமை வாழ்க்கையில் தான். ஸோ அங்கே இறைவனடி சேரும் பொழுது, அவனிடத்தில் இருக்கும் பொழுது தான் நமக்கு கிடைக்க போவது முழு நிம்மதி. ஸோ இந்த துனியாவில் மாறி மாறி வரும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வரும், மாறி மாறி தான் நம்ம கடந்து போகணும். எப்போதும் நான் சொல்கிறது தான், நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பை அழகாக வாழலாம். ஸோ ஒரே இடத்துல பிடிவாதமாக இதுதான் கிட்டச்சா, இதுதான், இது இல்லைண்டா எனக்கு லைஃபே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு சின்ன பிள்ளைங்களோ பெரியவங்களோ யாருமே வரக்கூடாது. பிள்ளைங்களை வளர்க்கும் போதும் சரி, பிள்ளைங்களை சொல்லி வளர்க்கணும். இது இல்லைன்னா அடுத்தது பார்க்கலாம்ப்பா, இது இல்லைன்னா அடுத்தது பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு வளர்க்கணும். நாமளும் அந்த எண்ணத்தோடு இருக்கணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். நான் பேசக்கூடியது உங்களுக்கு பயனளிக்கிறது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.